தமிழகத்தை தற்போது ஆளும் திமுக மக்களின் செல்வாக்கு இழந்துவிட்டதாகவும், யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்றும் விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குவதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை தற்போது ஆளும் திமுக மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து தொடங்க திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கு அனுமதி பெறுவதற்காக கடந்த 6ஆம் தேதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருச்சி சென்றிருந்தார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விமான நிலையத்துக்கு எதிரே திரண்டிருந்தனர். இந்நிலையில் விமான நிலையம் எதிரே உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த விமான நிலையம் எதிரே உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்திருந்தார். அப்பொழுது பொதுமக்களுக்கு இடையூறாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் ஏராளமான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வாகனங்களை சாலையில் நிறுத்தி வைத்திருந்ததாக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் மக்களிடையே செல்வாக்கை இழந்த ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருவதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயகபூர்வமான பிரதான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அரசு தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குவதாக விஜய் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாட்டை முடக்க நினைப்பதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தான் திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது திமுக அரசு வழக்கு பதிந்திருப்பதாகவும் விஜய் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். மேலும் அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆனந்த் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் பதியப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் அதற்காக அனுமதி கோரி கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று அந்த சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் உரையாற்றுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கின்றனர். இந்நிலையில் தான் தற்பொழுது விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனந்த் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையையும் விஜய் வலியுறுத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மகேந்திரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.